நாம பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குடா. என்னடா சொல்ற? என்ன வழிடா? அதாவது பார்த்தோன்னா வாட்ஸ்அப்ல வந்து ஒரு லிங்கை வந்து அனுப்புறாங்கடா. அது கூடயே வந்து ஆடியோவையும் அனுப்ப செய்யறாங்க. நம்ம அந்த லிங்கை அழுத்தி வந்து நம்மளுடைய மொபைல் நம்பர் ஓடிபி என்டர் பண்ண உடனே நம்ம வந்து ஈஸியா பணம் சம்பாதிக்கலாம் சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்கேம் வந்து நடந்துட்டு இருக்குடா. எப்பல இருந்துடா? பார்த்தனா வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து சென்னையில இந்த மாதிரிதான் ஒரு கும்பல் வந்து மக்களுடைய பணத்தை வந்து கொள்ளையடிச்சாங்கடா. தற்பொழுது பார்த்தோன்னா புதுச்சேரியிலே அவங்க வந்திருக்காங்க. அவங்கள பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுடா. அதாவது அந்த ஆடியோல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனி இந்தியாவில இவங்க கொண்டு வரதுக்கு வந்து இவங்களுக்கு உறுப்பினர்கள் தேவைன்னு சொல்லி சொல்றாங்க. இதோட பேர் வந்து 100 crore கிளப்னு சொல்லிட்டு இது ஒரு கம்பெனின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா வந்து நம்ம இதுல வந்து ஒரு மெம்பரா ஜாயின் பண்றோம்னா இந்த கம்பெனி வந்து இந்தியாவில வந்து லான்ச் பண்றதுக்கு அவங்களுக்கு உதவியா இருக்குமா. அதே மாதிரி நம்ம வந்து அவங்களோட ரெஃபரல் ஐடியா போட்டோம்னா வந்து நம்மளுக்கு வந்து 2,90,000 வந்து வழங்குறாங்கடா. என்னடா சொல்ற? 2,90,000? ஆமாண்டா, இது மட்டும் கிடையாது. நம்ம வந்து நம்மளோட நண்பர்களை வந்து ரெஃபர் பண்றது மூலியமா ஒரு நபருக்கு வந்து 10 லட்சம் சொல்லிட்டு 10 பேர் ரெஃபர் பண்ணா 1 கோடி வந்து கிடைக்கும்டா. என்னது, 1 கோடியா? இது எல்லாமே ஃபேக்குடா. இவங்களே வந்து போலியா ஏஐ வச்சு ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகிற மாதிரி வந்து ஃபேக்கா காட்ட செய்யறாங்கடா. ஆமாண்டா, அப்ப நீ சொன்ன மாதிரி யாருமே பண்ணலாம் போல ஏயில. இந்த மெசேஜ் வந்து நம்ம அப்பாவுக்கு வந்து நேற்று நைட் வந்துச்சுடா வாட்ஸ்அப்ல. உடனே அவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ கிட்ட ஆர்வம் ஆயிட்டாரா. அதன் பிறகு வந்து சரி டவுட்டை வந்து கிளியர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சைபர் கிரைம்ல வந்து முன்னாள் இன்ஸ்பெக்டரா இருந்த தியாகராஜன் சாருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணாரா. அப்புறம் சார் வந்து கேட்டுட்டு வந்து இல்ல இது வந்து முற்றிலும் வந்து ஒரு ஸ்கேமு, இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க, இந்த மெசேஜை நீங்க வேற யாருக்கா வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் வந்து டெலிட் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு வந்து அறிவுறுத்தினார். இதே போல வந்து சைபர் கிரைம்ல வந்து பல முறை அறிவுறுத்தல் பண்ணி விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்காங்கடா. தெரியாத லிங்கை வந்து அழுத்தாதீங்க, அப்புறம் வந்து உங்களோட பணத்தை வந்து நீங்க இழந்துட்டீங்கன்னா அதை வந்து மீட்கிறது ரொம்ப கடினம் தான். என்னடா வந்ததுல இருந்து ஆடி ஆடியன்னு சொல்ற, ஆனா என்ன ஆடியன்னு சொல்லவே இல்லையாடா? வெயிட் பண்றா. அந்த ஆடியோ உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல ஆடியோன்னு கமெண்ட் பண்ணுங்க.